ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது கம்பெனிஸோட அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், குளோபல் நியூஸஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கிறோம், இன்க்ளூடிங் மீ. எனக்கு என்னோட போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போதே கொஞ்சம் பேனிக்காக தான் இருக்குது. பட் இன்றைக்கி குரூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், டெலகிராம் குரூப்பில் ஒரு நண்பர் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிச்சு. ஸோ ஆக்சுவலி என்ன அப்படி அதை பார்க்கும்போது என்னென்னா, இதே 2008 வந்து வாங்கியிருந்தா இன்றைக்கி நம்ம நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருப்போம். அது மாதிரி நிறைய மார்க்கெட் கிரைசிஸ் 2008, 1992, அடுத்து வந்து 2020 கொரோனா, இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்போம். பட் நம்ம அந்த டைமில் வந்து பேனிக் ஆகி மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கறதுக்கு போக மாட்டேங்கிறோம். அதாவது அந்த டைமில் என்ட்ரி கொடுக்க பயப்படுறோம், கடைசியில் மேலே போனதுக்கப்புறம் வாங்குகிறோம். இதுதான் நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கிற மிஸ்டேக். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து ரெட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இனி குளோபல் மார்க்கெட் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈரானோட கான்ஃப்ளிக்ட்டு, ஸோ அது இல்லாமல் யூஎஸோட ஃபெட் ரேட்டு, இந்த 2 டிசிஷன் தான் பார்த்தீங்கன்னா இனி வந்து குளோபல் மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. அது போக ஒரு பக்கம் நம்ம மார்க்கெட் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ருப்பி ஒரு பக்கம் விழுந்துட்டே இருக்குது, 92 தாண்டி போயிட்டு இருக்குது, 92.45 போயிருக்குன்னு பார்த்தேன். இது போக எஃப்ஐஎஸோட அவுட்ஃப்ளோ நடக்குது மார்க்கெட்டில். எஃப்ஐஎஸோட அவுட்ஃப்ளோ கிட்டத்தட்ட 52,000 கோடி மேலே மார்ச்சில் மட்டுமே போயிருக்கு. அதுவும் இல்லாமல் எஃப்ஐஎஸ் வந்து 22,615 கோடி இந்தியன் கேபிட்டல் குட்ஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்திருக்குது. ஸோ மேஜராட்டு குளோபல் மார்க்கெட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது ஈரான் இஸ்ரேல் வார், அடுத்து வந்து யூஎஸ் ஃபெட் ரேட்டு. நம்ம மார்க்கெட் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னா, நம்ம மார்க்கெட்டில் அந்த யூஎஸ் ஃபெட் ரேட்டு முடிவாகும், ப்ளஸ் வந்து ருப்பி விழுந்துகிட்டே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட அவுட்ஃப்ளோ, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலோட மூவ்மெண்ட்ஸ், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் மேலே போச்சுன்னா நம்ம மார்க்கெட்டில் அது இம்பாக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி சிச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்துகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது யூஎஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆயில் ரிஃபைனரி ப்ராஜெக்ட் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் 50 இயர்ஸில் அந்த ப்ரான்செல் அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது. ஸோ ட்ரம்ப்பே பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ் தளத்தில் போடுற மாதிரி அந்த ப்ராஜெக்ட் இருந்துச்சு. ஹிஸ்டாரிக் பில்லியன் டீல். ஏன்னா $300 பில்லியன் இன்னைக்குள்ள மதிப்புக்கு 27 லட்சம் 28 கோடி கிட்ட வரும். அதாவது 27 அல்லது வந்து ரவுண்டாட்டு போட்டோன்னா 28 லட்சம் கோடி கிட்ட வரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வரும். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸே ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்ட்டில் போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எனக்கு இருந்துச்சு. கடைசியில் இன்றைக்கி நான் நியூஸ் எடுத்து பார்க்கும்போது ஆக்சுவலி அவங்க அமெரிக்கா ஃபஸ்ட்டு ரிஃபைனிங் அப்படிங்கிற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறாங்க. இது வந்து இந்த அமெரிக்கன் ஃபஸ்ட்டு ரிஃபைனிங்கிறது அங்கே ஒன் ஆஃப் த மேஜர் ஆயில் ரிஃபைனரியாக இருக்கிறாங்க யூஎஸில். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே அவங்க ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் அமெரிக்காவில் அந்த ப்ராஜெக்டை அவங்க பண்ண இருக்கிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லைன் கிரவுண்ட் பிரேக்கிங் எக்ஸ்பெக்டட் எப்போன்னா 2026 Q2 இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதோட சப்ளை, அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு அந்த யூஎஸ் லைட் ஷேல் ஆயில் ஃப்ரம் பெர்மியன் பேசின் அதுலேருந்து அவங்க கிட்டத்தட்ட 60 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் யூஎஸ் க்ரூட் ஆனுவலி அதை எப்படி ரீடைரக்ட் பண்ணுறாங்கன்னா டொமஸ்டிக் ரிஃபைனிங்கு இது ரீடைரக்டட் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் ப்ராசஸிங் அக்ரிமெண்ட்டுன்னு பார்க்கும்போது 1.2 பில்லியன் பேரல்ஸ் ஆஃப் யூஎஸ் ஷேல் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த க்ரூட் வேல்யூ எஸ்டிமேட்டட் $125 பில்லியன். அவுட்புட் பார்க்கும்போது 50 பில்லியன் கலூன்ஸ் ஆஃப் ரிஃபைன் ப்ராடக்ட்ஸ், குறிப்பாட்டு கேசோலின், டீசல், ஜெட் ஃபியூல் இதெல்லாமே வருது. ஸோ இதோட எஸ்டிமேட்டட் வேல்யூ $175 பில்லியன். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா $300 பில்லியன் வருது. இந்த ரேஞ்சில் தான் அந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஆக்சுவலி சவுத் டெக்சாஸில் ப்ரௌன்ஸ்வேல் அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை பண்ண இருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் அமெரிக்கன் ஃபஸ்ட்டு ரிஃபைனிங் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அவனு சூப்பர் மார்ட்டில் வந்து அப்டேட்டு. ஸோ டிமார்ட் பார்க்கும்போது கல்பனா உனாட்கட்டை வந்து ஷேர் பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா சந்திரசேகர் பேவ் அவங்கள தான் இவங்க ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இது எஃபெக்டிவ் வருது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவனு சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கல்பனா உனாட்கட்டை வந்து சேர்பர்சன் ஆஃப் த கம்பெனியாட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அவனு சூப்பர் மார்ட்டில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஐடி கம்பெனிஸ் எல்லாமே, குறிப்பாக HL டெக்னாலஜிஸ், காக்னிசன்ட் இவங்க எல்லாமே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எம்ப்ளாயீஸ் எல்லாமே போய் வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோமே பண்ணிடுங்க. எல்பிஜி ஷார்ட்டேஜ்னால அவங்களுக்கு ஃபுட் எல்லாமே குக் பண்ணி, இப்போ கேன்டீன்லாம் இருக்கும் அதில் ஃபுட்டெல்லாம் குக் பண்ண முடியல அப்படிங்கிற பேசிஸில் நீங்கள் வீட்டிலேருந்தே வேலை பார்த்துக்கோங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கமெண்டில் சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், பிடிசி இந்தியாவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அந்த ஸ்டாக்கை பற்றி நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது. பட்
டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. 158 ரூபாய் இருக்குது. புக் வேல்யூவோட ரொம்பவே கம்மியாக தான் ட்ரேட் ஆகுது. இவங்க பவர் ட்ரேடிங்கில் இருக்கிற இந்த கம்பெனி. பட் ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தான கம்பெனியான்லாம் எனக்கு தெரியல. பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக ரிட்டர்ன்ஸ் வர மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. என்ன கொஞ்சம் ஒரு டெப்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நல்ல டிவிடெண்ட் டீல் கொடுத்துருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பாஸ்ட் 5 இயர்ஸ் பார்க்கும்போது சேல்ஸ் க்ரோத்லாம் மொக்கையாக தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் லோவாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸில் ரொம்பவே மொக்கையாக இருக்குது. ஸோ அதனால் அந்த கம்பெனிஸ் எல்லாமே நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஜோதி லேப்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. அது இன்னும் கொஞ்சம் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா பார்க்கலாம் ஜோதி லேப்ஸில். அதுக்கு நீங்கள் ஐடிசியை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். அது மாதிரி இன்னொரு நண்பர் கேட்டிருந்தாரு, இந்த கிராம்ப்டன் அது வாங்கலாமான்னு கேட்டிருந்தாரு. கிராம்ப்டன்னா எந்த கிராம்ப்டன் வேணும்? இப்போ நான் வந்து கிராம்ப்டன் ஷேர் ப்ரைஸ்னு போடும்போது கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் வந்துச்சு. அது 245 இருக்குது. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஏன்னா 34 டைம்ஸ் கிட்ட அதோட ஏர்னிங்ஸ் இருக்குது. அதனால அதை இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஜோதி லேப்ஸுக்கு பதிலாக இப்போதைக்கு ஐடிசி கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு டவுன் ட்ரெண்ட் வர பட்சத்தில் அதில் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்தியன் நேவி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட அந்த கப்பல்கள் எல்லாமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட் 2 கப்பல்கள் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அந்த பெர்ஷியன் கல்ஃபு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்பிஜி ஷார்ட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கப்பல் வந்து சேர்ந்த உடனே கிளியராக சான்ஸ் இருக்குது. அதாவது 2 கப்பல், ஒன்று வந்து ஷிவாலிக், இன்னொன்று வந்து நந்தாதேவி அப்படிங்கிற 2 கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் குஜராத் கடற்படைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, குஜராத் போர்ட்டுக்கு. ஸோ அதோட டெஸ்டினேஷன் எப்போ ரீச் ஆகும் அப்படின்னா, இதில் ஷிவாலிக்கு வந்து மார்ச் 21, இன்னொரு கப்பல் அந்த நந்தாதேவி மேபி ஒரு 2 to 3 டேஸ் கழிச்சு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் சக்ஸஸ்ஃபுல்லி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட்டை வந்து தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இன்னொரு இதில் பார்க்கும்போது முந்த்ரா அண்ட் காந்தலா போர்ட்டுக்கு வந்து மார்ச் 16, இன்னொன்று வந்து மார்ச் 17 ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 92,700 மெட்ரிக் டன் ஆஃப் கேஸ் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த 2 கப்பலுமே வந்துட்டு அப்படின்னா நமக்கு எல்பிஜி ஷார்ட்டேஜ் ஓரளவு பார்த்தீங்கன்னா கிளியராக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன், பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரோல் அண்ட் டீசல் ஷார்ட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லவே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூஸில் வந்து ஃபியூல் வாங்கிட்டு போகிறீங்க, அந்த பாட்டில்ஸு கேன்ஸு அதிலெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஃபியர்னஸ்னால இது மாதிரி சிச்சுவேஷன் பெட்ரோல் பம்ப்லலாம் ஹேப்பன் ஆகுது. ஸோ அந்த சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் லூஸில் ஃபியூல் வாங்குறீங்க, அந்த பாட்டில் கேன்ஸ்லலாம் வாங்குறீங்கன்னா அது வயலேஷன், உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் பேனிக் பையிங் பண்ணாதீங்க. ஃபியூல் ஷார்ட்டேஜ் குறித்து நீங்கள் ரூமர்ஸ் ஏதாவது பரப்புனீங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடோட அந்த பெட்ரோலியம் கார்பரேஷன் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் அது மாதிரி தான் அந்த எல்என்ஜி ஷார்ட்டேஜ்னால இந்த ஃபெர்டிலைசர் இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். ஃபெர்டிலைசர் ஷார்ட்டேஜ் ஹேப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த மார்க்கெட் கிராஷ் சிச்சுவேஷனில் விழுந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா இந்த யூரியா, டிஏபி இது மாதிரி உரங்கள் எல்லாமே ஷார்ட்டேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கைவசம் இருக்கிறது யூரியா 62 lakh tons, டிஏபி 25 lakh tonsன்னு சொல்கிறாங்க. இப்போது நமக்கு கேரிஃப் சீசன், அதாவது ஜூன் டு ஜூலை அந்த டைமில் கேரிஃப் சீசன். இந்த சீசனில் நமக்கு இதெல்லாம் டிமாண்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அது இல்லாமல் ஃபெர்டிலைசர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா தட்டுப்பாடு இல்லாமல் நடக்கணும். ஸோ ஆக்சுவலி ரஷ்யாட்ட வந்து நமக்கு ஃபெர்டிலைசர் சப்ளை கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்குது, எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ரஷ்யா அண்ட் மொராக்கோட் வந்து வர அந்த ரூட்டுன்னு பார்க்கும்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட் வழியாக வராது, அது கேப் ஆஃப் குட் ஹோப் அந்த ரூட் வழியாக வருது. அதே இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா கூட ஒரு 5 year டிஏபி சப்ளை அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் பார்க்கும்போது ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் சவுதி அரேபியாவிலேருந்து கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு ரீசன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட் வழியாக தான் வரணும். சவுதி அரேபியாவிலேருந்து வரணும்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ரூட் வழியாக தான் வரணும். பட் சைனா கூடயும் எக்ஸ்ட்ரா ஒரு பேச்சுவார்த்தை போய்ட்டுருக்குது. சைனாலேருந்து வரதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா சைனாவும் அந்த உரங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதோ சில கண்டிஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில ரூல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுனால சில சைனா கூட இருந்து வர அந்த ஃபெர்டிலைசர் மட்டும் அது வந்து ஸ்டில் பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது. பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு அப்படின்னா அங்கேருந்தும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஐபிஎல் தொடங்க போகுது. ஸோ ஆர்சிபி ஃபேன் அசம்பிள் ஹியர் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஆர்சிபி ஃபேன், நீங்கள் என்ன ஃபேன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சிபி வந்து விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எப்போ ஆர்சிபி கப்படிச்சதுலேருந்தே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ பார்க்கும்போது புதுசாட்டு ஒரு பையர் உள்ளே வராரு. சொட்டிஸோட ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபார்மாக இருக்கிற EQT குரூப்பு அவங்க உள்ளே வராங்க. அந்த ஃப்ரான்ச்சைஸோட வேல்யூ பார்க்கும்போது $2.1 billion அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க. ஸோ மார்ச் 16 பார்த்தீங்கன்னா அந்த சேல் ப்ராசஸ் பிட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க.
அது இல்லாமல் சன் டிவி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் பார்க்கும்போது அவங்க வந்து சிஎஸ்கே வந்து இவங்கள கூட கான்ட்ராக்டில் இருந்த அந்த ஜெயிலர் மூவி, ஜெயிலர் 2, கூலி இந்த மாதிரி மூவிஸோட ஆடியோ ட்ராக்ஸு, பேக்ரவுண்ட் மியூசிக், டைலாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட பர்மிஷன் இல்லாமல். அது வந்து அன்ஆத்தரைஸ் கண்டென்ட்டு. ஸோ அது என்ன மாதிரி கேஸில் வரும்னா காப்பிரைட் இன்ஃப்ரிக்மெண்ட் கேஸில் வரும். அதை தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. 1 கோடி ரூபா டேமேஜ் கேட்குறாங்க. இவங்களோட ஜெர்சியில் வந்து, அதாவது சிஎஸ்கேவோட ஃப்ரான்ச்சைசி டீம் ஜெர்சியில் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சன் டிவி வந்து சிஎஸ்கே மேலே 1 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா டேமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சன் டிவியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு, ப்ளஸ் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ இது ஓவராலாட்டு ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த என்பிசிசி அப்படிங்கிற ஒரு பிஎஸ்யூ கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் புக் வந்து மேசிவ் க்ரோத்து. ஆக்சுவலி 3641 கோடியாக இருந்த ஆர்டர் புக் 15670 கோடியாட்டு பாஸ்ட் டிகேட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், இதில் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே லாங் டேர்மில் தான் ரெவன்யூ விசிபிலிட்டி இருக்குது தவிர, பட் உடனே ஷார்ட் டைம்லலாம் பெருசாக ரெவன்யூ ஃபோக்கஸ் இருக்காது. பட் அவங்களோட ஆர்டர் புக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உடனே அந்த கம்பெனி இப்போ வாங்கலாமா, ஓகேவா அப்படின்லாம் சொல்லி கேட்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட்னால ஸ்டீல் ப்ரொடியூசர் குறிப்பாட்டு ஜிண்டால் ஸ்டெயின்லெஸோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரப்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அபிதுடே ஜிண்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க தான் எம்டியாக இருக்கிறாங்க ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் டிஸ்ட்ரப்ஷன் ஆகுது. ஏன்னா லோ இண்டஸ்ட்ரியல் கேஸ் சப்ளை ப்ளஸ் வந்து ஃபியூல் வந்து கான்ஸ்டன்ட் ஆகுது. இதனால அவங்களோட பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண அளவுக்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆயில் இம்போர்ட், எல்பிஜி இம்போர்ட் எல்லாமே தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியலுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு தேவையான சப்ளை, அடுத்து ஹோட்டல்ஸ், இதை தவிர்த்து தான் இண்டஸ்ட்ரியலுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிளான்ட்டில் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. இது எப்போ இம்பேக்ட் ஆகும் அப்படின்னா, கம்பெனிஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரும். இந்த வார் வந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வரும்போது இம்பேக்ட் ஆகும். இதோட இம்பேக்ஷன் 2 to 3 months இருந்ததுன்னா 2 குவார்ட்டர்ஸில் கூட, கம்பெனியோட 2 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் கூட இம்பேக்ட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஐடிபிஐ பேங்க் அவங்க ஸ்டேக் சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்துகிட்டே இருந்துச்சு. எல்ஐசியும் இவங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 60% ஸ்டேக் வந்து கவர்மெண்ட்டும் வச்சுருக்காங்க, எல்ஐசியும் வச்சுருக்காங்க. எல்ஐசி கிட்ட 30% மேலே உண்டு, கவர்மெண்ட்டுக்கிட்டே 30% மேலே ஸ்டேக் டெல்யூஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 72,000 கோடி அதோட அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து 2 பிட்ஸ், ஃபேர்ஃபேக்ஸ், எமிரேட்ஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ப்ரைஸோட கீழே வந்ததுனால இப்போதைக்கு அந்த ஸ்டேக் சேலை வந்து ஹால்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்சார்ஜை வந்து இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஆல்ரெடி இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து மார்ச் 14 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபியூலோட ப்ரைஸ் வந்து ஹைக் ஆனதுனால டிக்கெட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகுது. டொமஸ்டிக் ட்ராவலுக்கு 425 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, மிடில் ஈஸ்ட்டுக்கு 900 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, சவுத் ஈஸ்ட் ஏஷியான் சைனாக்கு 1800 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆஃப்ரிக்கான் வெஸ்ட் ஏஷியாவுக்கு 2000, யூரோப்பு ஸோ இதுக்கு வந்து 2300 ரூபா பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஆகாஷ் ஏர்லைன்ஸ் பார்க்கும்போது ஃபியூலோட சர்சார்ஜ் 199 1300 ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட் டென்ஷனால மார்ச் 15 இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஏர்லைன்ஸ், குறிப்பாட்டு இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.